ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கரண் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 2 minutes இருக்கு. இந்த படத்தை அருண் கே பிரசாத் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல எம்.எஸ். பாஸ்கர் லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். எம்.எஸ். பாஸ்கருக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தங்க பேரு தேவி, இன்னொருத்தங்க பேரு பிரியா. அதுல பிரியான்றவங்க பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு அரசியல்வாதியோட சொந்தக்காரனால ஒரு சில ஸ்கேம் நடக்க ஆரம்பிக்குது. அதை எதிர்த்து பிரியா குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ப்ராப்ளமா மாறி ஒரு கட்டத்துல பிரியா காணாம போயிடுறாங்க. அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க எம்.எஸ். பாஸ்கர் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஆனா அங்க பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் எம்.எஸ். பாஸ்கரை கலையரங்கி தேட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். புராண ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்திருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எம்.எஸ். பாஸ்கர் படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு தகப்பனா என்னெல்லாம் பண்ணணும், அதே மாதிரி தான் பொண்ணு காணாம போயிருக்கப்ப அவர் எப்படி துடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் முக்கியமான கேரக்டர் எல்லாம் ஓரளவு டீசெண்டா எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படத்துல பல சீன்ஸ் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பல சீன்ஸ் நல்லா இல்லாமலும் இருக்கு. இவங்க ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு டீசென்டான படமாவே வந்திருக்கும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. இவங்க இந்த ஸ்கிரீன் பிளேல மட்டும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும் படம். ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிள்ளையாரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.